ஹை கைஸ், வெல்கம் டு மாஸ் கேம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பிளாக்ஸ் ஃபுட் தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம எது எடுத்துக்கலான்னா பைரட்ஸ் எடுத்துப்போம். ஓகே, பைரட்ஸ் ஜாயினிங். ஓகே, ஜாயின் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம எங்கே இருக்கோம்? இது என்ன யாருன்னு தெரில. நம்ம போன வாட்டி இங்கே இருந்திருக்கோம். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ட்விஸ்ட் எடுப்போம். இதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரியும் கைஸ். இப்போது கொஞ்சம் தெரிஞ்சுக்கினேன். ஓகே 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 கைஸ், ஓகே நம்ம போய்ட்டு அட்டாக் பண்ணுவோம். இந்த வாங்கிக்கோ கைஸ், நம்மளை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க கைஸ். இந்த வாங்கிக்கிறா. ஓகே, அட்டாக் பண்ணியாச்சு. நம்ம இது யூஸ் பண்ணுவோம். யூஸ் ஸ்ட்ரைட் ஆடாப்பா. இடி வேஸ்ட் ஆகிடுச்சு கைஸ். இந்தா வாங்கிக்கோ. அவ்வளோதான் கைஸ், அவனே அடிச்சாச்சு. நம்ம கொஞ்சம் எத்தனை பேர் அடிச்சிருக்கோன்னா 2 பேர் தான் அடிச்சிருக்கோம். இது 3ஆவது ஆள். இவனே போட்டு தள்ளியாச்சு கைஸ். இது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டோம். இதை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும். ஓகே, இந்தா வாங்கிக்கோ. தான் இன்னும் அட்டு போடு. தொட்டது இன்னும் தூப்பர் மம்முட்டியா தான் வாங்கிக்கோ. அடி கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதேமாரி நிறைய வீடியோஸில் வேணுமான்றத அப்படியே சொல்லிட்டு போயிடுங்க. நம்ம ஸ்டேட்டஸில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. நம்ம வேர்டு தான் நிறையா பண்ணியிருக்குமே தவிர மீலி பண்ணல, டிஃபென்ஸ் பண்ணல, கன்று பண்ணல, பிளாக்ஸ் நம்ம பண்ணியாச்சு. இதுவே பண்ணியாச்சு. இட்ஸ் ஓகே. நம்மளுக்கு இன்னும் 2 பாயிண்ட்ஸ் இருக்குதா? நான் கவனிக்கவே இல்லை சரியா. ஓகே கைஸ், நம்ம இன்னொன்று டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். டிஃபென்ஸ் ரொம்ப தேவை. டிஃபென்ஸ் மீலி ஒன்று பண்ணிப்போம். ஓகே கைஸ், ராங் கொடுத்துப்போம். இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஜங்கிளுக்கு போடான்னு சொன்னால், அதனால் ஜங்கிள் அது இருக்குது, அங்கே தான் இருக்குது ஜங்கிள். போட்டு வாங்கிக்க சொன்னால் என்கிட்ட வந்தாச்சு. போட்டு வாங்கிக்கலாம். 300 கொடுத்து நம்ம காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்மளே வாங்கிக்கிட்டா அது ஓகே. ஃப்ரீயாக வேணாம். நம்ம போட் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் போல். ஓகே, போட் எடுத்துருப்போ. ஸோ ஓகே, போ சும்மா பயங்கரமாக இருக்கிறாங்க இவன் இதை பார்க்க. ஓகே, அப்படியே இதை பயங்கரமாக விளாட வேண்டியதான். போயிட்டேரே கைஸ். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றத அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகே, இதுதான் ஜங்கிள். ஓகே, ஜங்கிளுக்கு வந்தாச்சு. இங்கே ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு சொன்னான். ஓகே, நான் அதை போய் செக் பண்ணி பார்ப்போம் எவன் இருக்கானா இல்லையான்ட்டு. போடா இது வேறு அவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. திரும்பி கிட்ட கொண்டு போகணும். யார் கைசிவான் திரும்பி கிட்ட வந்தது வரான். வாங்கிக்கோ. குரங்கு மாட்டேனாகிறான். சரியான குரங்கு மாட்டேனா இருப்பான் போல். 14ஆவது லெவலா? உண்மைக்க நம்ம எத்தனாவது லெவல் தெரில. லெவலப்பு நம்ம எத்தனாவது லெவல்னால் 15ஆவது லெவலு. ஓகே, இங்கே ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். பட் எங்கே இருப்பான்னு தெரில. தேடி பார்ப்போம். எங்கே இருப்பான்? எங்கடா இருப்ப? இவனா அது? ஃப்ரூட்லாம் தருவானாங்க எஸ், ரேண்டம் ஃப்ரூட். இவன் தானா அது? ஓகே, கண்டுபிடிச்சிட்டோம் யாருன்றத. ஓகே, என்ன பண்ண சொன்னான்னு தெரியலையே. சரி, தெரியல கேஸ் என்ன சொன்னான்னு. சம்மர் ஃப்ரூட்டா? ஓமைக்கா லெவல் 50க்கு அப்புறம் வர சொல்கிறான் கேஸ். எல்லாம் ரொம்ப கஷ்டம் கேஸ். லெவல் 50 எங்கே இருக்குது? இவன் அழகாக சொல்லிட்டான். லெவல் 50லாம் போகிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். நம்ம லெவல் 50 அப்பா எவ்வளோ அதிகம். ஓமைகாட், தண்ணியில் போய் வேண்டாம். மேலே ஏறுறா. இந்த பால் தெரியாது, நடந்தே போகுமா? ஓகே, நந்து போ. சீரம்படா. ஏதோ குவிஸ்ட் இருக்குது. என்கிட்ட என்ன குவிஸ்ட்டுன்னு கேட்டு போயிடலாம். பறந்து வரான் பாருங்களா. என்னது? கொரில்லா கிங்கு. என்னது கொரில்லா கிங்கு? இதுக்கு அப்போ இதுக்கு இவ்வளோ தரானா? அப்போது மங்கீஸ்க்கு அதோட கம்மியா? அப்போ இதுதான் நான் கொரில்லா கிங்கு தானா?
ஓகே கொரில்லா கிங் எங்கே இருப்பான்னு தெரியலையே கைஸ். சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்கே இருப்பான்னு தெரில. லெவல் 20க்கு அப்புறம் தான் அக்செப்ட் பண்ண முடியுமா? சுத்தம் நம்மளால முடியாது அது. அப்போ கொரில்லாஸ் இதுக்கு ஓகே லெவல் 15 போதும் போல். க்விஸ்ட் அக்செப்டட் ஆயிடுச்சு. ஓகே நம்ம மேலே போவோம். போயிட்டிங்க ஏதாவது இருக்கா கைஸ்? ஏதோ பெட்டு கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா தெரில. லாக்ஸ் ஃப்ரூட்டா ஹீட்டா கைஸ் கடிச்சிச்சு ஃப்ரூட். ஓ மை காட் கைஸ் இதுதான் ஃப்ரூட்டுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் ஈட் பண்ணுவோம். ஈட் குத்துட்டேன் சாப்பிட்றான். இது என்ன எபிலிட்டி? ராக்கெட். என்ன அவன் யூஸ் பண்ணான்? எப்படி யூஸ் பண்ணோம்? ஓ இப்படி தான் யூஸ் பண்ணுமா? எப்பா கைஸ் மிக சூப்பராக இருக்குது இது. ஓ மை காட் இதோட எபிலிட்டியே எனக்கு தெரியாது. இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே இது மங்கியா? அப்போ இது வேஸ்ட்டு. நம்ம கொரில்லாக்காக தான் போகிறோம். கொரில்லா எங்கன்னு தெரியலையே கைஸ். கொரில்லாவை தேடணும். யார் அவன் துரத்துட்டு? என்னடா துரத்துற? டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது, அமைதியா போ. இங்கே கைஸ் கொரில்லா எங்கன்னு கண்டுபிடிக்கணும். எங்கே போச்சு கொரில்லா? எங்கே இருக்கோன்னு தெரில கைஸ் எனக்கு. ஒரு வேளை வேறு ஐலாண்டுக்கு தான் போகணுமோ கொரில்லாவை தேடி? சரி நம்ம அந்த ஐலாண்டுக்கு போய் பார்ப்போம். ஏன்னா இங்கே கொரில்லா இருக்கமே தெரில, மங்கின்னு தான் போட்டிருக்கு. சரி இருந்தாலும் ஒரு வாட்டி அச்சு தான் பார்ப்போமே. அதுதான் ஒரு வேளை கொரில்லாவாக இருக்கலாம். ஆனால் மங்கின்னு தான் மேலே போட்டிருக்கு. நல்லா பார்த்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு. வாங்கிக்கோ. இப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. ஐயோ ரியலி தோதாகிறானா இவன்? ஒன்றும் சாவலியா? பா தரமட்டமாக அழிச்சாச்சு போலி. கேஸ் எப்படி கேஸ் அந்த மாதிரிலாம் பறக்கிறது? கேஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஓகே ஐயா நம்ம புதுசாக தானே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் போ கற்றுப்போம். இவனுக்கு தான் கொரில்லான்னு நான் நினைக்கிறேன். எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் கொரில்லாவை. தான் வாங்கிக்கோ. கேஸ் ஏதோ வந்துருக்குது, புதுசாக ஏதோ வந்துருக்குது. கேஸ் டை ஆகிட்டேன் கேஸ். அவனை அடிக்க போய் நான் தான் டை ஆகிட்டது தான் மிச்சம். ஓகே நம்ம அதுக்கு தானே நம்ம இந்த ஃப்ரூட் மாரி ஒன்று வச்சுருக்கோமே, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்கிக்கோ. சதறிட்டான் அவன். ஓ மை காட் இது மிக சூப்பரான கேமாக இருக்குது கைஸ். இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஓகே நம்ம மூமெண்ட் குத்து அடிக்கிறோம். அவன் லெவல் 20 கைஸ். நம்ம வந்து 14 தான் வரும். நம்மளும் டிஃபென்ஸ் அந்தளவுக்கு பண்ணிக்கல. டிஃபென்ஸ் பண்ணோம். ஓ மை காட் நம்மகிட்ட இல்லை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கும் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. இது நம்மளுக்கு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷன். ஓகே அவன் ஒரு அடி போட்டாச்சு. கொஞ்சம் தள்ளி போயிடுவோம். கைஸ் எதுக்கு 2 பேர் வரானுங்க? டே விட்டுருக்கடாடே. ஐயா சூப்பர் ஜம்ப்பு போட்டேன். அவன் உள்ள யாரா நீ? கைஸ் பயங்கரமாக வரானுங்க இவனுங்களாம். சும்மா தரமாக வரானுங்க பசங்க. ஓகே இதை யூஸ் கொடுக்குமா? அவன் தொட்டவே கேஸ் ஆகிறானுங்க கைஸ். இதெல்லாம் டே என்ன அடிக்க விட்றா? இது வேஸ்ட்டு. எப்பா கைஸ் அதெல்லாம் எப்படி எடுக்குதுன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கைஸ். சரி இங்கே வச்சு அவனை சுடணும். ஓகே அவனை அவ்வளோதான். இந்தா வாங்கிக்கோ. இந்தா வாங்கிக்கோ கைஸ். நல்லா அப்படி இப்படி ஓடி அடித்தா தான் அவனுக்கு அடி விழுது, எனக்கு அடி விழலை. ஓகே டெக்க நல்லா வச்சியான்ற தான் இது. ஓகே மிஸ்ஸி லெவல் அப்கிரேட் ஆகிருக்கா? டே என்ன அடிக்க விட்றா? 2 கொரில்லா தாண்டா வச்சுருக்கேன் கைஸ். இவன் நம்மளை அடிக்க விட மாட்டாங்க கைஸ். இவன் என்ன கைஸ் இவன் மேலே போட கைஸ். இப்போ எப்படி மேலே ஏறுறது நான்? ஓகே அவன் தான் கொரில்லா கிங்கா? ஓகே அப்போ நம்ம இது மேலே போய் பார்ப்போம். இது மேலே எதாவது கிடைக்குதானே? அவன்கிட்டலாம் நம்ம போனால் நம்ம கதை முடிஞ்சிடும். உங்களுக்கே தெரியும். இது ஏதோ பொட்டி இருக்குது.
காசு கிடச்சிருக்கு, பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. இவன்கிட்ட சுவரை எடுத்து விட்ருணும், இல்லை அடிச்சிட்டே இருக்கிறாங்க கைஸ். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு ஃப்ரூட் கிடச்சிருக்கு. சரி ஓகே, நம்ம மேலே அங்கே ஒருத்தகிறான் பாருங்க, அவனை போயிட்டு அடிப்போம். வாங்கிக்கோ. யார்கிட்ட சண்டை போடுறேன்னு தெரியுதாடா? நீ கொஞ்சம் பூச்சி கூட சகாபத்து. வாங்கிக்கோ வட்டி. ஓகே கைஸ், நம்ம வந்து 3 பேரை போட்டாச்சு, வெற்றிகரமாக 3 பேரை போட்டாச்சு. இங்கே தான் வருவான், கண்டிப்பாக ஸ்பான் ஆவான். அப்போ வந்து ஸ்டேட்டஸ் நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸ் தான் மெயின். வந்துட்டான். வாங்கிக்கோ. தட்டி போட்டு இவனுக்கெல்லாம் அச்சாச்சு சாவச்சிடணும். ப்ளீஸ் ஓகே கைஸ், நம்ம டிஃபென்ஸ் அப்கிரேட் பண்ணனால இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. நின்று அடிக்கூடாது, நம்ம அப்படி இப்படி மூமெண்ட் கொடுத்து தான் இவங்களாம் அடிக்கணும், இல்லைனா நம்ம கதையை முடிச்சு விட்ருவான். இந்த ஒருத்தங்கலாம் பாருங்களேன். வாங்கிக்கோ. அப்படியே ஒரு ஸ்பீட் ரன்னை ஓட்டி இது யூஸ் பண்ணலாம். வாங்கிக்கடா கைஸ். இவன் எப்படி கைஸ் டெலிபோர்ட்லாம் வரான்? ஓகே, நம்ம அடிக்கணும் இவனை. வாங்கிக்கோ. அவ்வளோதான் கைஸ், சூப்பராக முடிச்சாச்சு லாஸ்ட்டாக வச்சு. வா பங்கம் காட்டுறேன். ஓகே, நைட் ஆயிடுச்சா என்னன்னு தெரில, நைட் ஆயிடுச்சு. வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. ஓமை கேட், இவன் நம்மள அடிக்கிறான். நம்மளுக்கு எதாவது ஃப்ரூட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். எதுவுமே பண்ண முடியல, ஃப்ரூட்டே கிடைக்கல. வாங்கிக்கோ கைஸ். இவனை போட்டு பயங்கரமாக அடிக்கிறான், இவனும் என்னை பயங்கரமாக அடிக்கிறான். இன்னும் 2 பேர் தான் கைஸ் போட்டு தள்ளிட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. வாங்க முடிப்படா. இதை யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு இந்த வாட்டி இதை யூஸ் பண்ணுவோமா? ஓகே, கரெக்டாக யூஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக யூஸ் பண்ணுறோம் இந்த வாட்டி தான் நம்ம. வாங்கிக்கோ கைஸ். இப்போ அந்த அளவுக்குலாம் நம்ம அவுட் ஆகலை, அப்கிரேட் ஆகிட்டோம். அதேமாரி இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனையும் போய் போட்டு தள்ளிடணும். அவ்வளோதான், குவிஸ்ட்டு முடியல. இவனை தான் லாஸ்ட்டு முடிக்க போகிறேன் கைஸ். குவிஸ்ட்டை முடிக்க போகிறோம். வாங்கிக்கோ கைஸ். செம்ம அடிக்கிறேன் இவனை போட்டு. ஆனால் இவன் பாருங்களேன், அவன் சீட்டில் டை ஆக மாட்டான். ஓகே, நம்ம லெவலப் ஆகிட்டோம். 2 லெவலப் ஆகிட்டுருக்கு. மை காட் கைஸ். அதேமாரி நம்மளுக்கு வந்து 9 இது இருக்குது ஸ்டேட்டஸு. பாயிண்ட்ஸ் 9 இருக்குது நம்மக்கிட்ட. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, சூப்பர், பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, மேலே ஏறிடுறா. சூப்பர். குவிஸ்ட்டு அவன்கிட்ட நம்ம ஆல்ரெடி போயாச்சு. வேறு ஏதாவது கிடைக்குமான்னா தெரில, தேடி தான் பார்க்கணும். நம்ம போயிட்டு ஏறுறான் மேலே வந்தால் கொஞ்சம் ஏற மாட்றான். ஓகே, நம்ம வந்து அப்கிரேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அப்கிரேட் பண்ணி தான் கைஸ் ஆகணும் நம்ம. இவன்கிட்ட நம்ம போய் கேட்டால் ரேண்டம் ஃப்ரூட் கேட்டால் லெவல் 50க்கு அப்புறம் வர சொல்கிறான். இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு. வேறு எவனையாவது தான் நம்ம தேடி போகணும். வேறு எதாவது கிடைப்பானா? கைஸ், டபுள் ஜம்ப் இருக்குது. எனக்கு இப்போ தான் தெரியும். டபுள் ஜம்பில் இருக்குது கைஸ். ஓகே, இது நல்லா இருக்கே, டபுள் ஜம்பில் இருக்குது. நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போயிட்டு எதெல்லாம் பண்ணுவோன்னா பிளாக்ஸ் ஃப்ரூட்டை ஒரு 10 வரைக்கும் பண்ணி வைப்போம். 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, பண்ணியாச்சு. அப்புறம் மீனி லெவல் போடுவோம். அவ்வளோ 14. இது 2 14 ஆயிடுச்சு. இது 15 இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஹெல்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லையே, ஹெல்த் அதிகமாக கைஸ். இப்போ எது கொடுத்தா ஹெல்த் ஆகும்? அப்போ அதுதான் நினைக்கிறேன். டிஃபென்ஸ் கொடுத்தா தான் ஹெல்த் அதிகமாகும். ஓகே, இங்கே வேறு இங்கே ஒரு போட்டி இருக்குது. நல்ல வேலை சும்மா இந்த இடத்துக்கு வந்தேன் கைஸ். ஓகே, நம்மளுக்கு வந்து காசு கிடச்சிருக்கு. போடாடே, சின்ன பையனாக வாண்டெலாம் சண்டை போட மாட்டேன். ஓகே, வேறு ஏதாவது குவிஸ்ட்டு. மியூசிக் இவன்கிட்ட போகவே வேணாம். சரி, திரும்பி அதே குவிஸ்ட்டே எடுப்போம். நம்ம அதே குவிஸ்ட் எடுத்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆக முடியும் கைஸ். அதனால் நம்ம திரும்பி அதே குவிஸ்ட் எடுக்கிறோம்.
ஓகே திரும்பி போகணும், இவன்கிட்ட குவிஸ்ட் எடுக்கிறோம், அங்கே போகணும், திரும்பி போகணும், குவிஸ்ட் இவன்ட்டு எடுக்கிறோம், அங்கே போகணும். இதே தான் கைஸ் என்ன பண்ணேன் வந்து லெவல் 20க்கு அப்புறம் தானா நம்ம வந்து 20 வர போகிறோம். கிட்ட தான் இருக்கோம். சரி இன்னும் எவனா ஒருத்தனை போய் போட்டு வந்துடுறேன் நான். லெவல் 20 ஆகிடும். ஏதாவது ஒருத்தனை போட்டால் போதும் லெவல் 20 எனக்கு. கைஸ் லெவல் 20க்கு அப்டேட் பண்ணியாச்சு. திரும்பி நம்ம வந்து டிஃபென்ஸ் ஒன்று பண்ணி வச்சுப்போம். அப்புறம் கைஸ் ஓகே நம்ம வந்து டிஃபென்ஸ் ஒன்று பண்ணிப்போம். அப்புறம் இது ஒன்று பண்ணிப்போம். கைஸ் ஓகே நம்ம வந்து இவன்கிட்ட குவிஸ்ட் எடுத்துருவோம் கொரில்லா கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு. டேய் குர்ரா கொரில்லா கிங் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ் நம்ம வந்து குத்தாச்சு, அக்செப்ட் பண்ணியாச்சு. அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். கைஸ் வந்தாச்சு. நம்ம இங்கே வந்து இவனை அடிக்க போகிறோம். எப்பா இவன் 25வது லெவலா? ஓ மை காட் கைஸ் நம்மளை பாருங்கள், அடுத்த செகண்ட்லேயே முடிச்சு விட்ருவான் போல். நம்ம இந்த பவர் வச்சு மட்டும்தான் இவனை அட்டாக் பண்ண போகிறோம். ஐயோ பயங்கரமாக பண்ணுறான் அவன். என்னென்ன பண்ணுறான் பாருங்களேன். வாங்கிக்கோ கேஸ் என்னமோ வந்து விழுது. ஐயோ இவன் அடிக்கிறது ரொம்ப டேஞ்சர் போல். எனக்கு தான் டேஞ்சரு இவன் அடிக்கிறது. இவனை அடித்தாலும் பாருங்கள் வந்துகிட்டே இருக்கிறான். இவன் மேலே போட்டு குத்துறான் கீழே. நம்மளால் இன்னும் இவனை அடிச்ச மாதிரி தான் நம்மளை போட்டு தான் பொழந்து எடுக்கிறான். அங்கே இங்கே பறக்க விட்டு நம்ம ஓ மை காட் டை ஐயோ பயங்கரமாக டை பண்ணிட்டாங்க கைஸ். திரும்பி இவனை அடிக்க நான் வரேன் இருங்க கைஸ். திரும்பியும் வந்துட்டேன் நான் இவனை அடிக்கிறதுக்காக. ஐயோ அப்பா தப்பிச்சு போயிடணும். அவன்கிட்ட என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்களா? இதை வாங்கிக்கோ. ஐயோ தப்பிச்சிட்றா, அவன்கிட்ட நிற்கவே கூடாது. ஐயோ மாட்டிக்கணும் கைஸ். நம்ம தப்பிச்சிட்றா. ஓகே கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் நான் இதில். ஆனால் அந்த தொடரத்தை தான் கொஞ்சம் கஷ்டமாகுது. வாங்கிக்கோ. இங்கே கரெக்டாக வச்சுட்டோம். திரும்பி அவனை அட்டாக் பண்ணணும், அவனை டை பண்ண வைக்கணும். அதுக்கிட்ட கொண்டு போனேன் இவனை. அதுக்குள்ளே கொண்டு போயிடணும் எப்படியாவது. ஐயோ என்னென்னோ வந்து விழுது. உண்மை கேட் இவனை டை பண்ணுறப்ப காட்டுறேன் கைஸ். நான் புது ட்ரிக்கே கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் இந்த இடத்துல நின்று இவனை அடிக்கலாம், அழகாக அடிக்கலாம். அதை பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக அடிக்கிறேன்னு. இதேமாரி இவனை கடைசி வரைக்கும் லைஃப் கொண்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ட்ரை பண்ணேன் கைஸ், அவுட் ஆகிட்டேன். 2-3 வாட்டி அவுட் ஆகிட்டேன். இப்போ திரும்பி நான் ட்ரை பண்ணுறேன் இதை. இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆயிடுச்சின்னு. நல்லா இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகுது. நான் அடித்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். இவனை ஒரு வழியாக முடிக்க போகிறேன் நான். ரொம்ப கஷ்டப்பட்டேன் இதுக்காக. ஏன்ட்ட அடி வாங்கி சாவ் கைஸ். ஐயோ முடிச்சிருவான் போல நம்மளை. ஓ மை காட் இதோட நம்ம முடிச்சிக்கலாம் வீடியோவை. இவனை கொல்லவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி ஆஃப்லைனில் கொஞ்சம் இன்னும் நிறைய பண்ணி வைக்க போகிறேன். ஓகே டாட்டா பாய்.